இந்த ஒரு தவறுனால தான் நிறைய நல்ல பிஸ்னஸ் டெய்லியும் ஸ்ட்ரகிள் பண்ணுது. ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும், குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் கஸ்டமர்ஸ் இல்லை. நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம ஒர்க் நல்லா இருந்தால் பீப்புள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்கன்ட்டு. நான் இந்த வீடியோவில் தியரி பேசல, நான் டெய்லி பிஸ்னஸ் தான் ரன் பண்ணுறேன். ரியல் பில்ஸ், ரியல் டென்ஷன், ரியல் ரிஸ்க். இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு சிம்பிள் ட்ரூத் பற்றி தான். மார்க்கெட்டிங் இஸ் எவ்ரிதிங். பிஸ்னஸ்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லை, பிஸ்னஸ்னா மோட்டிவேஷன் கோட்ஸ் இல்லை, பிஸ்னஸ்னா மார்னிங் வந்தா லேபர் வரல, மெட்டீரியல் ரேட் சடனாக சேஞ்ச் ஆகும், கஸ்டமர்ஸ் கால் பண்ணுவாங்க பட்ஜெட் கம்மி பண்ணுங்கன்ட்டு, பேமெண்ட் டிலே, காம்படிஷன் சீப் ரேட்டாக இருக்கும், எலக்ட்ரிசிட்டி பில், ரெண்ட், இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு விஷயம் மட்டும் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த் பிஸ்னஸ் இருக்குமா இல்லையா? இனிஷியல் டேஸில் யாஸ் ஃபேப்ரிகேஷன் ரெஃபரல் தான் ஓடிச்சு. ஆனால் அவன் சொன்னார், ரிலேட்டிவ்ஸ் நம்பர் கொடுத்தாரு, ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணினாரு. இது ஸ்டார்டிங்க்கு ஓகே, ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு கொஸ்டின் வரும். இதே மாதிரி 5 இயர்ஸ்க்கு அப்புறமா ரன் பண்ண முடியுமா? ஆன்சர் ஆலஸ்டாக சொல்கிறேன்னா நோ. ரெஃபரல் நல்லா இருக்கும், ஆனால் ரெஃபரல் மேலே மட்டும் டிபெண்ட் பண்ணினா பிஸ்னஸ் கண்ட்ரோல் நம்ம கையில் இல்லை. டுமாரோ ரெஃபரல் ஸ்டாப் ஆனால் நெக்ஸ்ட் மந்த் கால்ஸ் வரலனா அப்போது டென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணியிருக்கேன். இந்த ஃபியர் ரொம்ப சைலண்ட்டாக வரும். அதான் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். பீப்புள் நம்ம தேடி வரணும். மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணினேன். நான் ஆட்ஸ் ஃபஸ்ட்டில் ஓடலை, சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணேன். ஒர்க், ஃபோட்டோஸ், ப்ராசஸ், வீடியோஸ், பிஃபோர் ஆஃப்டர் ஷூட்ஸ். ஸ்லோவாக பீப்புள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஓ, இவங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு. ரொம்ப ஸ்லோ, ஆனால் ஒன்ஸ் பில்ட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங். இதுதான் மார்க்கெட்டிங். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிட்ட ஒரு மித் இருக்கு. மார்க்கெட்டிங்னா ஆஃபர் போடணும், மார்க்கெட்டிங்னா ஆட்ஸ் போடணும். நோ, மார்க்கெட்டிங்னா கிளாரிட்டி. நீங்கள் யார், நீங்கள் என்ன சால்வ் பண்ணுவீங்க, வை பீப்புள் ஷுட் சூஸ் யூ. இது டீ கடைக்கும் சேம், ஃபேப்ரிகேஷன் பிஸ்னஸ்க்கும் சேம், சாஃப்ட்வேருக்கும் சேம். இன்னைக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, கஸ்டமர் ஷாப்புக்கு வரும்போது ஆல்ரெடி நம்ம ஒர்க் பார்த்துட்டு வராங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்த, கூகுள் ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, டிசைன் ரொம்ப க்ளீனாக இருக்குது, செல்லிங் பண்ண தேவையே இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் போதும். இதுதான் டிஃப்ரென்ஸ், ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர் பிஸ்னஸ் பிளான் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் மார்க்கெட்டிங்னா பீப்புள் திங்கிங்கை புரிஞ்சுக்கணும், கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இங்கே ஸ்கில்ஸ் லைஃப் ஃபுல்லாக யூஸ் ஆகும். ஸ்கில்ஸ் இருந்தால் ஜாப் கிடைக்கும், பிஸ்னஸ் திங்கிங் இருந்தால் குரோத் வரும். கஸ்டமர் என்ன யோசிப்பாங்கன்ட்டு அவன் என்ன எஸ் சொல்லுவான், அவன் ஏன் டிலே பண்ணுறான், இதெல்லாம் மார்க்கெட்டிங் கொஸ்டின்ஸ். நான் இந்த வீடியோவில் மார்க்கெட்டிங் குருவாக பேசல, ஒரு பிஸ்னஸ் ஓனராக பேசுகிறேன். மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் இல்லை, அது ஒரு ஆக்சிஜன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸ் ஐடியா கமெண்ட்டில் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you.